முன்னுரை. இறைவனின் உண்மையான வாழ்வு அன்றாட தொடர் ஒளிபரப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். இதில் நம் காலத்திற்கென ஒலிக்கும் இறைவனின் குரலை நாம் கேட்கிறோம், அவரை பற்றி அறிந்து கொள்கிறோம், அவரோடு தனிப்பட்ட உறவுக்குள் நுழைகிறோம். அத்தியாயம் 108. நவம்பர் 29, 1989. என் தேவனே, என் இதயம் உம்மை பெற்றுக்கொள்ள தயாராயிருக்கிறது. நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இதோ நான். டிசம்பர் ஜெப கூட்டத்திற்கான செய்தி. என் வசூலா, உன்னை பயன்படுத்த என்னை அனுமதித்ததற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கேட்டு எழுது. சமாதானம் உங்களோடு இருப்பதாக. நான் உங்கள் மீட்பர், சமாதானத்தின் அரசர். நான் உங்களை தேற்றுபவர். நானே அன்பு. அன்பிற்கு தான் இப்போது நீங்கள் செவி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் சமாதானத்தின் அரசர் சொல்வதை கேட்பதற்காகத்தான் நீங்கள் தொலை தூரங்களிலிருந்து பயணம் செய்து வந்திருக்கிறீர்கள். உங்களை மீட்டு ரட்சித்த உங்கள் மீட்பர் பேசுவதைத்தான் நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள். சமாதானத்தையே நீங்கள் தேடி வந்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் சமாதானத்தை உங்களுக்கு தருவேன். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஆறுதலை தேடுகிறீர்களா? வாருங்கள், நான் ஆறுதலை உங்கள் மீது தாராளமாக பொழிவேன். நீங்கள் அன்புக்காக தாகமாயிருக்கிறீர்களா? ஓ, வாருங்கள், என் திறந்த கரங்களுக்குள் வந்து விழுங்கள். நானே அன்பு. என் சிறு குழந்தைகளே, உங்கள் இதயங்கள் கலங்க விடாதீர்கள். நான் ஒருபோதும் உங்களை கைவிட்டதில்லை. இயேசுவாகிய நான் எப்போதும் உங்கள் அருகில் இருக்கிறேன். ஆகவே இம்முறையில் நான் இறங்கி வருவதற்கு காரணம் உங்களை தேற்றவும் என் திருச்சட்டத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தவுமே. நான் உங்கள் அனைவரையும் சமாதானத்திற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் திரும்ப அழைக்க விரும்புகிறேன். உங்களை தீர்ப்பிடவோ தண்டனை தரவோ நான் வரவில்லை. நான் பரிசுத்தர் என்றும் நீங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டியவர்கள் என்றும் உங்களுக்கு நினைவூட்டும்படி என் அளவற்ற இரக்கத்தின் காரணமாக நான் உங்களிடம் வருகிறேன். நான் அன்பின் இறைவன். உங்களை அவநம்பிக்கைக்குள் துரத்துகிற இறைவன் அல்ல. நான் நம்பிக்கையின் கடவுள். உங்களுக்கு நம்பிக்கை தர நான் வருகிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நானே உங்களை அனைவரிலும் அதிகமாக நேசிப்பவர். நானே உங்கள் மீது வைத்த அன்பிற்காக என் உயிரையே கையளித்தவர். அப்படியிருக்க இந்த இருளின் நாட்களில் உங்களை எச்சரிக்கவும் தீமையிலிருந்து உங்களை வெளியே இழுக்கவும் உங்களிடம் வருவதற்காக சாத்தியமான எல்லா முயற்சிகளையும் நான் செய்ய மாட்டேனா? மேலும் உங்களை என் இருதயத்திடம் இன்னும் நெருக்கமாக இழுக்கவும் உண்மையில் நீங்கள் வாழுமிடம் என் புனித இருதயமே என்றும் உங்களுக்கு காட்டுவதற்காக என்னோடு இன்னும் ஒப்புரவாகாதவர்கள் என்னுடன் ஒப்புரவாகவும் என்னோடு சமாதானம் செய்து கொள்ளவும் வேண்டுமென்று கேட்க நான் வருகிறேன். நான் உங்களிடம் கேட்பதெல்லாம் அன்பு மட்டுமே. என் ஆவி முழுவதும் என் அளவற்ற இரக்கத்தின் காரணமாக உங்கள் தலைமுறையின் மீது மிக தாராளமாக பொழியப்பட்டு கொண்டு இருக்கிறது. நான் சர்வ வல்லமையுள்ளவராக இருப்பதால் நான் இம்முறையில் பேசுவது உங்களுக்கு நம்ப முடியாததாக தோன்றக்கூடாது. என் செய்திகள் வழி தவறி உங்கள் புலன்களிடம் திரும்பி சென்று விட்டவர்களாகிய உங்களில் பலரை திரும்ப கொண்டு வருவதற்காகவும் உண்மையை உங்களுக்கு நினைவுபடுத்தும்படியாகவுமே. தெய்வீக இரக்க செயல்களில் இன்னும் விசுவாசம் கொள்ளாதவர்களிடம் முன்பு பரிசேயர்களிடம் நான் கேட்ட அதே கேள்வியை கேட்பேன். ஓய்வு நாளில் உங்களில் எவன் கிணற்றில் விழுந்துவிட்ட தன் மகனையோ அல்லது காளை மாட்டையோ வெளியே இழுக்க தயக்கம் காட்டுவான்? குறிப்பு: லூக்கா 14ஆம் அதிகாரம் 5ஆம் இறைவார்த்தை. அன்புக்குரியவர்களே, நான் இரக்கத்தின் பாதாளமாக இருக்கிறேன். நான் அளவற்ற செல்வமாக இருக்கிறேன். என் குரல் பூமி முழுவதும், அதன் கீழ் இறந்தவர்கள் இருக்கும் இந்த பூமியின் இருண்ட வயிற்றினுள்ளும் கூட கேட்கப்படும். என் குரல் கேட்கப்படும். நான் அவர்களிடம் போய் அவர்களை எழுப்பி அவர்களை ஒளி தூண்களாக மாற்றுவேன். என் செயல்களை தொடர்ந்து தீர்ப்பிடுபவர்களிடம் நான் சொல்கிறேன்,
இதய எளிமையுடன் ஆண்டவரை தேடுங்கள். என் குருக்களே, என் தெய்வீக சாயலின் பிரதிபலிப்பாக இருக்கிற நீங்கள் அனைவரும் என்னிடம் திரும்பி வரும்படியும் அன்பின் பாதாளமாக இருக்கிற என் இதயத்திலிருந்து முகந்து உங்கள் இதயங்களை நிரப்பிக் கொள்ளும்படியும் வருடத்தின் இந்த இறுதி நேரத்தில் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த என்னை அனுமதியுங்கள். என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படுங்கள். மண்ணின் மீது கட்டப்பட்டதும் அஸ்திவாரம் எதுவும் இல்லாததும் ஆற்று வெள்ளம் உங்கள் மீது வரும்போது இடிந்து விழுவதுமான வீட்டைப் போல் இராதீர்கள். உறுதியாக இருங்கள். என்னிடமிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை செயலில் காட்டுங்கள். நான் எல்லா மனிதர்களையும் என்னிடம் இழுத்துக் கொள்வேன். அன்பின் ஆவியானவர் என் திருமுகத்தை உங்கள் அனைவருக்கும் வெளிப்படுத்துவார். என் அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களை ஊக்கப்படுத்துவதற்காக நான் வருகிறேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். அன்பிற்காக அன்புடன் என் மக்களை தொடர்ந்து மேய்த்து வாருங்கள். என் ஒளியில் நடங்கள். நான் உங்களை வழிநடத்துவேன். நானே உலகின் ஒளி. நீங்கள் என் நண்பர்கள். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, என் புனித இதயத்திற்குள் நுழையுங்கள். இந்த அன்பின் சூளைக்குள் நுழையுங்கள். உங்கள் பங்கிற்கு நீங்கள் போய் மற்ற இதயங்களையும் பற்றி எறிய செய்யும்படியாக உங்கள் இதயத்தில் நெருப்பை மூட்ட என்னை அனுமதியுங்கள். நீங்கள் குறைபாடுள்ளவர்களாயிருப்பதால் என்னிடம் வந்து என் மாபெரும் அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் அன்பு வெறும் வார்த்தைகளாகவும் வெறும் பேச்சாகவும் இராமல் நிஜமானதாகவும் செயலூக்கம் உள்ளதாகவும் இருக்க வேண்டும். தீமைக்கு பதிலாக நன்மை செய்யுங்கள். அநீதிக்கு பதிலாக நீதி செலுத்துங்கள். வெறுப்புக்கு அன்பினால் பதிலளியுங்கள். மன்னியுங்கள். மன்னியுங்கள். அன்பு எப்போதும் உங்கள் செயல்களில் குடிகொண்டிருப்பதாக. என் திரு இருதயத்தின் குழந்தைகளே, இந்நாட்களில் என் எதிரி ஒரு மூடு துகிலைப் போல் தனது ஆளுகையை விரிவடை செய்து கொண்டிருக்கும் கடினமான காலங்களில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதனால் தான் உங்கள் ஜெபங்களை, என்னை வந்தடைகிற இதயத்தின் ஜெபங்களை இருமடங்காக்கும்படி நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். என் குழந்தாய், வா, மனஸ்தாபப்படு, பாவ சங்கீர்த்தனம் செய். இந்த சிறிய வெண்ணிராப்பத்தில் என்னை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவளாக வராதே. என்னை வந்து பருகு, வந்து என்னை உட்கொள். இந்த பரிசுத்தமான தருணத்தில் நீ யாரை பெற்றுக்கொள்கிறாய் என்பதை நினைவில் வை. நீ என்னை பெற்றுக்கொள்கிறாய், வாழ்வை பெற்றுக்கொள்கிறாய். என்னை பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்தமாயிருங்கள். முன் ஒருபோதும் இராதபடி இந்த பரிசுத்தமான நேரத்திற்காக ஏங்குங்கள். உங்கள் கடவுளை பெற்றுக்கொள்ள ஏக்கம் கொள்ளுங்கள். என் சமணர்களும் கூட இந்த உணவை பற்றி ஏக்கம் கொண்டவர்களாக உங்களில் ஒருவராக இருக்கும் ஆசையோடு மேலிருந்து உங்களை பார்க்கிறார்கள். உங்கள் இதயம் ஒரு மேன்மையான கருத்தால் தூண்டப்படுவதாக. என்னிடம், இயேசுவே, பாவியாகிய நான் என்னை மன்னிக்கும்படி கேட்கிறேன். உம்மை உட்கொள்ள நான் தகுதியற்றவன். இருந்தாலும் நீர் சொல்லும் ஒரு வார்த்தையால் நான் குணப்படுத்தப்பட முடியும் என்று சொல்லுங்கள். இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருங்கள். இவை என்னை மகிழ்விக்கின்றன. அவை உங்கள் இறைவனாகிய ஆண்டவரை உங்களிடம் ஓடிவர செய்கின்றன. அவை என் திரு இருதயத்தை தயவிறக்கத்தால் நிரப்புகின்றன. என்னை நோக்கி, கீரியே எலோயிசோன், கிறிஸ்தே எலோயிசோன், பாவியாகிய என்னை மன்னியும் என்று கூக்குரலிடுங்கள். உங்களை தாழ்த்துங்கள், நான் உங்களை உயர்த்துவேன். உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், நான் உங்களை என்னிடம் தூக்கி எடுத்து என் திரு இருதயத்தில் உங்களை மறைத்துக் கொள்வேன். இப்போதிலிருந்து இடைவிடாத விசுவாசத்தாலும் அன்பினாலும் பரிசுத்தத்தனத்திலும் வாழுங்கள் என்று நான் உங்களிடம் கேட்கிறேன். என் வேண்டுகோள் வரவிருக்கும் ஆண்டிற்கு உங்கள் விருது வாக்காக இருக்கட்டும். வாருங்கள், நானும் பிதாவும் ஒன்றாயிருப்பது போல் நீங்களும் என் பரிசுத்த திருப்பெயரின் கீழ் ஒன்றாயிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நான் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்கிறேன். என் அன்பின் பெருமூச்சுக்களை உங்கள் நெற்றியின் மீது விட்டுச் செல்கிறேன்.
அன்பு உங்களை அன்பு செய்கிறது. நம் பரிசுத்த அன்னையின் செய்தி. கடவுளின் மக்களே, சமாதானம் உங்களோடு இருப்பதாக. உங்கள் பரிசுத்த தாயாகிய எனக்கு கடவுளின் மீட்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உங்கள் ஜெபங்கள் தேவைப்படுகின்றன. எனக்கு இதயத்திலிருந்து வரும் ஜெபங்கள் தேவைப்படுகின்றன. உங்கள் ஜெபங்கள் மோட்சத்தை வந்தடைவனவாக, அவை தூபத்தை போலிருப்பதாக. உங்கள் இதயங்களை கடவுளின் அன்பால் நிரப்பிக் கொள்ளுங்கள், அகமகிழுங்கள். ஏனெனில் உங்கள் மீட்பிற்காக ஒரு இரட்சகர் பிறந்துள்ளார். பணிபுரியவும் ஒடுக்கப்பட்டோரை அழைக்கவும் பூமியின் மீது வந்திறங்கிய இதயத்தில் சாந்தமும் உள்ள இரட்சகர் குருடரின் கண்களை திறக்கவும் சிறைப்பட்டோரையும் இருண்ட நிலவரைகளில் வாழ்பவர்களையும் விடுவிக்கவும் வந்திருக்கிறார். குறிப்பு: இசையாஸ் ஆகமம் 42 அதிகாரம் 7 இறைவார்த்தை. அன்பு குழந்தைகளே, அதே இரட்சகர்தான் இன்று உங்களை கூவி அழைக்கிறார். அதே மீட்பர்தான் இன்று உங்கள் ஒவ்வொருவரையும் தம் திருப்பெயரால் தம்மிடம் திரும்பி வரும்படி கூவி அழைக்கிறார். அதே இயேசுதான் தம் போதனைகளை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். அவருடைய தாயாகிய நான் என் கரங்களில் சுமந்திருந்தவரும் அணையாடைகளை கொண்டு நான் பொதிந்து வைத்திருந்தவரும் ஊழியம் செய்ய பிறந்தவரும் உங்களை மீட்டு ரட்சிக்க பிறந்தவருமான இயேசு அவரே. இப்போது அதே இயேசுதான் உங்கள் மீட்பிற்காக இப்போது உங்களை கூவி அழைக்கிறார். அதே மீட்பர்தான் நீங்கள் அனைவரும் தமக்கு சொந்தமானவர்கள் என்று உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். அவர் உடலெடுத்து காணக்கூடியவரானார். என் குழந்தைகளை, உங்களை விடுவிப்பதற்காக உங்களுக்காக அவர் தம்மையே பலியாக்கினார். ஆகவே வாருங்கள், அகமகிழுங்கள், மகிழ்ச்சியால் நிரப்பப்படுங்கள். வந்து அவருடைய திருப்பெயரின் மேன்மையை அறிக்கையிடுங்கள். வந்து அவருடைய வார்த்தையை சுமந்து செல்லும் மகிழ்ச்சியுள்ள தூதர்களாக இருங்கள். நான் உங்களை நேசிக்கிறேன். நான் சொல்வதை நம்புங்கள். என் முக்காடு உங்கள் அனைவரையும் தன்னுள் மறைத்துக் கொள்ளும் அளவுக்கு பெரியதாக இருக்கிறது. குறிப்பு: நம் பரிசுத்த அன்னை புன்னகித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவரிடம் வாருங்கள். உங்கள் பலவீனங்களை அவருக்கு காட்ட அஞ்சாதீர்கள். ஆண்டவரிடம் வந்து உங்கள் இதயத்தை அவருக்கு ஒப்புக் கொடுங்கள். அவர் அதை வெள்ளை போலத்தையும் தூபத்தையும் பொன்னையும் போல் ஏற்றுக்கொள்வார். நாங்கள் உன்னை நேசிக்கிறோம். நாங்கள் அளவற்ற விதமாக உங்களை நேசிக்கிறோம். உங்களை அவரிடம் கையெழுத்து விடுங்கள். இயேசு உங்கள் ஒவ்வொருவரிடமும் வருகிறார். அவர் இந்த உலகில் சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும் அவர்களுக்கு விடுதலை தரவும் வருகிறார். புறாக்களை போல் தீயவனால் பிடிக்கப்பட்டு கூண்டலில் அடைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு ஆன்மாவையும் இயேசு சோர்வின்றி ஒவ்வொரு கூண்டாக சென்று விடுவிக்கிறார். என் குழந்தைகளே, ஆண்டவரின் விண்ணக கட்டளைகளுக்கும் சட்டத்திற்கும் ஏற்றபடி வாழுங்கள். ஏனெனில் விண்ணக கட்டளையை ஒரே ஒரு வார்த்தையில் அடக்கிவிடலாம். அந்த வார்த்தை அன்பு. உங்கள் பரிசுத்த அன்னையாகிய நான் உங்களுக்காக பகலும் இரவும் பரிந்து பேசி ஜெபிக்கின்றேன். நான் என் அன்பை உங்களுக்கு தந்து உங்கள் அனைவரையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிக்கிறேன். நவம்பர் 30, 1989. மீண்டும் நான் இரவு முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் எனக்காக இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டிருந்ததை கண்டேன். இறுதியில் மிக அதிகாலையில் பரிசுத்த ஆவியானவர் பின்வரும் ஜெபத்தை தாம் சொல்ல சொல்ல திரும்ப சொல்லும்படி என்னிடம் கூறினார். பெரே எய்ட்மோய் காட்டா புஷன்ஸ் ஏஸ்ட் அமோர். இது பிரெஞ்சு மொழியில் எனக்கு தரப்பட்டது. அதன் பொருள், தந்தாய் எனக்கு உதவி செய்யும், ஏனெனில் அன்பேவும் வல்லமையாக இருக்கிறது. ஆண்டவரே, பல நாடுகள் தாங்களே தோண்டிய குழியில் விழுந்து அமிழ்ந்து போயின. தாங்களே இட்டு வைத்த கண்ணிகளில் அவற்றின் கால்கள் சிக்கிக் கொண்டன என்ற உண்மையையும் மீறி அவற்றிற்கு இரக்கம் காட்டும். ஆண்டவரே, அவர்கள் தங்கள் தரப்பு நியாயத்தை கூற வாய்ப்பு தாரும். என் அரசராகி உம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு முற்றிலும் புதிய இனமாக அவர்களை ஆக்கும். அன்பின் ஆண்டவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, கேட்டும் கேட்டும் ஒருபோதும் புரிந்து கொள்ளாதவர்கள் இந்த முறை உம் அன்பின் நிமித்தமாக கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், பார்த்தும் பார்த்தும் உணர்ந்து கொள்ளாதவர்கள் உம் மாபெரும் இரக்கத்தின் நிமித்தமாக இந்த முறை கண்டு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும், அதன் மூலம் உமது பரம ரகசியத்திற்குள் அவர்கள் நுழைய வேண்டும் என்றும் நான் மீண்டும் உம்மிடம் கேட்டுக்கொள்வேன். அவர்கள் தங்கள் மனதாலன்றி இதயத்தால் முழுமையாக புரிந்து கொண்டு அதனால் மனம் திரும்பி உமது தெய்வீகத்தால் குணமாக்கப்படும்படி அவர்களுடைய இதயத்தை மென்மையாக்கும். அதன் பின் உம்முடைய நியமங்கள் எவ்வளவு அற்புதமானவை என்று அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள்.
அவர்களுடைய ஆன்மா அவற்றை எதிர்த்து நில்லாமல் அவற்றை மதித்து நடக்கும். ஆமென். என் குழந்தாய், நான் என் திருப்பெயரை மீண்டும் மகிமைப்படுத்துவேன். பொறுத்திருந்து பார், இது தொடக்கம்தான். ஆண்டவரே, நீர் சுட்டரிக்கும் நெருப்பை போல் இருக்கிறீர். இதயங்களில் நீர் வேலை செய்து கொண்டிருக்கிறீர் என்று எனக்கு தெரியும். ஆண்டவரே, நான் உமக்காக வாழ்கிறேன். இந்த அந்நிய நாட்டில் எனக்கு மிக அருகில் இரும். என்னில் ஊறியவளாக எனக்காக வாழு. என் இறக்கைகளின் கீழ் வாழு. என் அன்பில் ஊறியிரு. இப்போது செழித்து வளரு. ஒரு தெரபிந்த் மரத்தைப் போல் உன் கிளைகளை பரப்பு. நீ அனைவரிலும் அதிகமாக நேசிப்பது என்னையே என்று என்னிடம் சொல். சிறியவளே, என் பாடலாக இரு, என் மோட்சமாக இரு. என் திருப்பெயரை மீண்டும் மகிமைப்படுத்து. நீ களைப்பாயிருக்கும் போது என் மீது சாய்ந்து கொள். ஓ ஆம், என்னை மகிழ்ச்சிப்படுத்து. என் பிரசன்னத்தை உணர். ஓ ஆம், எனக்காய் பசியாயிரு, எனக்காக தாகமாயிரு. உன் அரசரை பார், உன்னை மீட்டு இரட்சித்தவரை கண்ணோக்கு. மலரே, என் அழகைப்பார். என் புறாவே, சுதந்திரமாயிரு. கடைசி வரையில் சுதந்திரமாயிரு. இப்போது என் இருதயத்திற்குள் நுழைந்து கொள். அது உன்னை முற்றிலுமாக சுட்டெரித்து உன்னை அன்பின், பொறாமையுள்ள அன்பின் ஓர் உயிருள்ள சுவாலையாக மட்டும் ஆக்குவதாக. நான் ஆர்வமிக்க அன்பின் தீச்சுவாலையாக இருக்கிறேன். என் அன்பு உண்மையில் சுட்டெரிக்கும் அன்பாக இருக்கிறது. என்னை ஆசி. நான் மகிமைப்படுத்தப்படுகிறேன். எனக்காக இந்த அன்பை விரிவாக்கு. என் கரம் எல்லா நாடுகளின் மீதும் இருக்கிறது. விரைவில் சரியான வேளையிலும் சரியான காலத்திலும் எல்லாம் நிறைவேற்றப்படும். என்னை அன்பு செய். என் மீது ஆசை கொள். வா, நாம். ஆமாண்டவரே, நித்தியத்திற்கும் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாவதாக. டிசம்பர் 4, 1989. என் ஆண்டவரே, என்னை துன்புறுத்துவோரின் விருப்பத்திற்கு என்னை கையெழுத்து விடாதீர். பொய் சாட்சிகள் எனக்கு எதிராக எழுந்துள்ளார்கள். இன்றைய இளம் பருவத்தினருக்கு உம் வழியினை அறிவித்து உம் வழிகளை அவர்களுக்கு நான் கற்பிக்க நான் முயன்று கொண்டிருக்கிற நாள் முதல் தீயவன் என் மீது தனக்குள்ள கடுஞ்சினத்தை இருமடங்காக்கியுள்ளான். ஆமாண்டவரே, உம் செய்தியை நான் அறிவித்து உம் திருமுகத்தின் இனிமையை காட்டிய நாள் முதல் தீயவன் என்னை குற்றம் சாட்டுபவர்களை திறமையாக கையாண்டு கொண்டிருக்கிறான். அவனால் ஏமாற்றவும் கூடாக்கவும் பட்டவர்களாக அவர்கள் என்னை துன்புறுத்துகிறார்கள், வேட்டையாடுகிறார்கள். என் வசூலா, பலமுள்ளவளாயிரு. என் திரு இருதயம் உன் கோட்டையாக இருக்கிறது. என் குழந்தாய், வந்து அதன் ஆழங்களுக்குள் ஒளிந்து கொள். என் கையால் விடுவிக்கப்பட்டவளாயிரு. அன்பு உன்னை அன்பு செய்கிறது. என் குழந்தாய், இந்த மனிதர்கள் என் மொழியை பேசுவதில்லை என்பதை நீ பார்க்கிறாய். என் அன்பின் மொழி உண்மையில் அவர்களை ஒருபோதும் ஊடுருவவே இல்லை. நான் என்னிடம் தூக்கி எடுத்துக் கொள்ளப்பட்டு என் மொழியை பேசுபவர்களும் பக்தியோடு எனக்கு நெருக்கமாக வாழ விரும்புபவர்களும் தாக்கப்படுவது உறுதி என்பதை இப்போது நீ முழுமையாக அறிந்துள்ளாய். என் மொழி அன்பின் மொழி. ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உன்னை பதிதத்தில் இருப்பவள் என்று அழைத்ததால். குறிப்பு: இயேசு என்னிடம் மிகுந்த கனிவுள்ளவராக இருந்து என்னை தமக்கு மன ஒப்பந்தமானவள் என்று அழைப்பதால் ஒரு குரு என்னை பதிதத்தில் இருப்பவள் என்று அழைத்தார். கன்னியர்கள் அனைவருமே கிறிஸ்துவை திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்பதையும் அவரே அவர்களுடைய மணவாளராக இருக்கிறார் என்பதையும், ஆகவே நான் ஏன் கிறிஸ்துவுக்கு மன ஒப்பந்தமானவளாக இருக்கக்கூடாது என்பதையும் மறந்து விடுகிறார். என்னையும் என் அரசு முழுவதையுமே பதிதர்கள் என்றுதான் அழைக்கிறார்கள். ஏனெனில் என் அரசு அன்பை அடித்தளமாக கொண்டுள்ளது. இந்த தேவ ஊழியர்களுக்கு நிறைய ஜெபமும் அவற்றை தொடரும் பரித்தியாகங்களும் தேவைப்படுகிறது. என் செய்தியை தீர்ப்பிடுகிற ஒவ்வொரு ஆன்மாவும் தீர்வையின் நாளில் என்னை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அது எனக்கு தன் கணக்கை ஒப்புவிக்க வேண்டியிருக்கும். நான் சொல்வதை நம்பு. நான் அவர்களை கடுமையோடு நடித்திருப்பேன். ஆனாலும் நான் எப்போதும் உன் சார்பாக இருக்கிறேன் என்பதை நினைவில் வை. என் வசூலா, இதை இடைவிடாமல் சிந்தித்துக் கொண்டிரு. வா,
நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த இருண்ட அந்நிய நாட்டினின்று என்னை தூக்கி எடுத்து ரெக்கைகளுக்கு அடியில் என்னை வைத்திருக்கிறவராகிய நீர் என் மீது தயவாயிரும். நான் அச்சம் கொள்ளும்போது என்னை மேலே உயர்த்தும் சமாதானத்தையும் அன்பையும் எனக்கு தந்தருளும். நான் திருப்பெயரை மீண்டும் மகிமைப்படுத்தும்படி இன்னும் பெரிதான விசுவாசத்தில் என்னை நிலைநிறுத்தும். ஆமேன். அன்பு அருகில் உள்ளது. எனக்கு சொந்தமானவர்களை நான் அறிவேன். எனக்கு சொந்தமானவர்கள் என்னை அறிவார்கள். ஆனாலும் பார்வை உள்ளவர்களிடமிருந்து நான் பார்க்கும் திறனை அகற்றி குருடர்களுக்கு பார்வை தருவேன். வா, என் தூபமாயிரு. எனக்கு எதையும் மறுக்காதிருப்பதன் மூலம் என்னை மகிழ்வி. ஞானம் உனக்கு கற்பிக்கும். வா. நாம் ஆண்டவரே. என் அன்பே, நாம். இயேசு என்னை அழைப்பதாக நான் உணர்ந்தேன். நான் அவரிடம் விரைந்தோட வேண்டியிருந்தது. மகளே, நீ என் கண்ணின் மணியாக இருக்கிறாய். வேறு விதமாக நடிக்கும்படி யாரும் உன்னை ஏமாற்றாமல் இருப்பானாக. உன் பலவீனம் இடைவிடாமல் என்னை வசீகரிக்கிறது. உன் இயலாமை என் முதல் சீடர்களை எனக்கு நினைவுபடுத்துகிறது. அவர்கள் இடைவிடாமல் என்னை சார்ந்திருக்க வேண்டியவர்களாக இருந்தார்கள். மகளே, என்னை வழிபடு, என்னோடு ஒட்டிக்கொள், ஏனெனில் நானே வாழ்வு. என் வசுலா, உன் இறைவனாகிய எனக்கு கீழ்ப்படிவது மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதற்கு முன்பாக வருகிறது. இந்த வார்த்தைகளை தியானி. ஆண்டவரே, என் கவனத்தை ஒருமுகப்படுத்துவதில் இன்று எனக்கு பிரச்சனை இருக்கிறது. உன் வெளியரங்க சிந்தனைகளை குறைத்துக் கொள்வதன் மூலம் உன் ஆன்மாவை என்னிடம் உயர்த்து. உன்னை ஆன்ம ஒடுக்கம் செய்து என் பிரசன்னத்தை உணர். உன் ஆன்மா தியானத்திலிருந்து காட்சி தியான நிலைக்கு மேலெழுவதாக. உன் இறைவனாகிய என்னை மௌனத்தில் வந்தடைவாயாக. காட்சி தியான ஆராதனையில் என்னிடம் வா. கவனி, இப்போது ஜெபமாலை ஜெபி. அவர் சொல்ல சொல்ல எழுதும்போது என்று இயேசு குறிப்பிடுகிறார். நான் என் அன்னையோடு சேர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் ஜெபமாலையின் தொடக்கத்திலிருந்து முதல் தேவ ரகசியம் வரை ஜெபித்தேன். இன்று மகிமை தேவ ரகசியங்கள். நான் உயிர்த்தெழுந்தேன். நாம் ஜெபிப்போமா? நீ தியானிக்க நான் உதவுவேன். வா. முதல் தேவ ரகசியம் முடிந்த பிறகு உன் கவனம் சிதறாதபடி எச்சரிக்கையாயிரு. நான் பிதாவிடம் எழுந்தருளிச் சென்ற அடுத்த தேவ ரகசியத்திற்கு வா. அன்பே, ஜெபி. ஆமேன். இப்போது என் பரிசுத்த ஆவியானவர் தீ நாக்குகளைப் போல் இறங்கி வந்த என் மூன்றாவது தேவ ரகசியத்திற்குள் நுழை. வரவிருக்கும் பெந்தகோஸ்தேக்காக ஜெபி. ஏற்கனவே உன் தலைமுறை அதன் பிறப்பின் பிரசவ வேதனைகளை உணர்கிறது. இரவு ஏறக்குறைய முடிந்துவிட்டது. விரைவில் விடிந்துவிடும். அப்படி விடியும் போது இரவில் வெகு எளிதாக தன் இரையை திருடும்படி அலைந்து கொண்டிருந்த தீமை பொழுது புலரும் போது பறந்தோடி போகும். ஆம், உண்மையாகவே என் அருளின் ஆவி மனிதகுலம் முழுவதன் மீதும் பொழியப்படும். உங்கள் தலைமுறை நேரடியாக என்னால் உணவூட்டப்படும். நீங்கள் என்னால் கற்பிக்கப்படுவீர்கள், வழிநடத்தப்படுவீர்கள். மேலே இருந்து என் புனிதர்களும் என் தூதர்களும் உங்களை ஒவ்வொரு தெருமுனையிலும் சந்திப்பார்கள். நான் உங்கள் மீது என் அப்பத்தை பொழிவேன். அகமகிழ்ந்து களிகூறுங்கள். ஆண்டவராகிய நானே உலகின் ஒளி. கேட்க செவியுள்ளவர்கள் கேட்கட்டும். தைரியம் கொள், விரைவில் விடியல் உங்களோடு இருக்கும். வா, தியானி. இப்போது நான்காம் தேவ ரகசியம் வருகிறது. என் அன்புக்குரிய அன்னையின் வெண்ணேற்பு. ஆசீர்வதிக்கப்பட்டிரு. தியானி. ஆசீர்வதிக்கப்பட்டவளே, நாம் இப்போது ஐந்தாம் தேவ ரகசியத்திற்குள் நுழைவோம். இதில் ஆண்டவராகிய நான் என் தாய்க்கு முடிசூட்டி அவர்களுக்கு பரலோக ராக்கினி என்று பெயர் சூட்டுகிறேன். மகளே, இந்த மகிமை தேவ ரகசியத்தை நீ கண்டு தியானிக்க வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். வா. என் தாய்க்கு செய்யப்படும் ஒவ்வொரு பக்தி முயற்சியும் என் இருதயத்தை மகிழ்விக்கிறது. வா, எழுது. நான் உன் அருகில் இருக்கிறேன். ஆன்மாவே, மகிழ்ச்சி கொள். உன் பென்சிலை எடுத்து இதெல்லாவற்றையும் குறிப்பிடு. முடிவுரை.
இறைவனின் உண்மையான வாழ்வு அன்றாட தொடர் ஒளிபரப்பை இப்போது நீங்கள் கேட்டீர்கள். ஒரு புதிய ஒளிபரப்பில் மீண்டும் நாளை உங்களை காண நாங்கள் மிகவும் ஆவலாக இருக்கிறோம்.